I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, doing no cap. Only God wants, so you better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm bad. I just wanna stay bad, stay mad. Shit on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back. I'll be swinging hard till the hits come in all caps. Hey, hello buddies, good morning. எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி நீங்களும் சூப்பராக போய் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ஒரு மேஜர் சர்வீஸ் 25,000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மேஜர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுக்காம வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பைக்கை. அண்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள், 2 KTM 390 அண்ட் இங்கே ஒரு KTM 390 சர்வீஸ் பாயிண்ட் இருக்குது. அண்ட் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ப்ளஸ் அதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கூலண்ட் ஆயிலாக இருக்கட்டும், இன்ஜின் ஆயில் இருக்கட்டும், throttle பாடி, அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றுறோம். ஸோ தட் 25,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம வண்டி ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்தது வண்டியில். அதை ஒவ்வொன்றா நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்ட் பை பார்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே நான் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னொரு 390 அட்வென்ச்சர் வந்திருக்கு. அண்ட் இது வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூரில் அசுரா கராஜ் அப்படின்னு ஒரு இடம். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கஸ்டமைஸ்ட் 390 அட்வென்ச்சர் இருக்குது. அதை தவிர இந்த கராஜோட ஓனர் பார்த்திங்கன்னா எங்கள் பைக்கிங் குரூப்பில் ஒரு மெம்பராக இருக்கார். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பொதுவாக ஜென்ரல் சர்வீஸில் என்னென்ன மாற்றுவாங்க, இல்லை நீங்கள் என்னென்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஃபியூயல் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக், இந்த 5 விஷயத்தை கண்டிப்பாக மாற்றுங்க. மெயினாக ஆயில் ஃபில்டரையும் சேர்த்து மாற்றுங்க. அதை தவிர ஒரு மேஜர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயம் இதை தவிர எக்ஸ்ட்ரா நீங்கள் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் அன்ஈவனாக இருக்குது, சவுண்டு வருது, அடிக்கடி டைட் பண்ண வேண்டியது வருதுன்னா உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு, அதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ செக் பண்ணுங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்ஸ் யூஸ்வலாக 20,000 கிலோமீட்டரில் போயிடும். ஸோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அதையும் சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் அண்ட் பிரேக் ஃப்ளூயிட், இதை வந்து டாப் அப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போடுறது நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு throttle பாடி, இன்கேஸ் உங்களுக்கு throttle ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் ஒரு வாட்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இதனால் என்ன ஆகுனா உங்கள் வண்டி வந்து ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன், நல்ல ஃபீல் கொடுக்கும், நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும் உங்கள் பைக்கு. ஸோ இப்போ நம்ம குயிக்காக நம்ம பைக்கில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் 25,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள் பின்னாடி நிற்கிது. ஸோ என்னென்ன சர்வீஸ் பண்ணேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணேன் அண்ட் எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சுங்கிற டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்ரி 25,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு மேஜர் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷோரூமில் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியே ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கராஜில் கொடுத்து பண்ணுங்கள். ஷோரூமில் வந்து அவ்வளோ நல்லா பண்ண மாட்டாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசுரா கராஜ், மங்கி ஆட்டோ கிராஃப்ட், அதுக்கப்புறம் மோட்டோ ஸ்பார்க் இந்தியா, ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள், ஹைலைண்டர், இந்த மாதிரி நிறைய கராஜ் இருக்குது. ஆக்சுவலி இன்னமும் இருக்குது, இது எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் ஏதாவது பெரிய கராஜ் இருக்கான்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்கே கொடுக்குறாங்க. ஸோ நம்மலாம் எங்கே. அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 கிலோமீட்டருக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் வந்து நான் சேஞ்ச் பண்ணல, ஏன்னா நம்ம BMC போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பி அதே போட்டாச்சு. அண்ட் ஃபியூயல் ஃபில்டர், கண்டிப்பாக ஃபியூயல் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபியூயல் ஃபில்டர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் செட் சேஞ்ச் பண்ணிட்டேன். 25,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஸ்டாக் ஓட்டிருக்கோங்க. ஃபஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரோலானில் பிராஸ் செயின் ஸ்ப்ராக்கெட் நான் போட்டிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,528. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 3,800 3,900 வரும். எனக்கு தெரிஞ்ச கடையில் நான் வாங்கினதுனால 3,528க்கு வாங்கினேன். 390 ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இதோட ஸ்விங்காக கழட்ட தேவையில்லை. பேடாக் ஸ்டாண்ட் போட்டு நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் செட்டை மாற்றலாம். அது ஒரு நல்ல விஷயம். என்கிட்ட டாமினார் இருந்தது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்விங்காமே கழட்டுற மாதிரி ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது அதோட பின்னாடி இருக்கிற ரப்பரையும் மறக்காமல் மாற்றுங்க.
இதாங்க நம்மளோட பிராஸ் செயின் ஸ்ப்ராக்கெட், பார்க்குறதுக்கு சீனாக இருக்குல்ல. அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நீங்கள் நார்மல் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும், 2500 2600. பிராஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் பிராஸ் போட்டுட்டேன். அண்ட் அதை தவிர இன்கேஸ் உங்களுக்கு என்ஜின் வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்குது, throttle ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து உங்களோட throttle பாடியில் நிறையா கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே உள்ளே ஃபுல்லாக கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க கார்பன். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட throttle ரெஸ்பான்ஸ் ரொம்பவே லேகிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணோன்னே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி சூப்பர் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ என்னோடய வண்டியில் நான் அதை க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதை பண்ணியிருக்கேன். அண்ட் அதை தவிர பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் பண்ணிவிட்டேன். அதாவது இருக்கிற கூலண்ட் ஆயிலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது கூலண்ட் ஆயில் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறைய அந்த கூலண்ட் ஆயில் அப்படியே இருக்குது என்ஜினில், நம்ம அடிக்கடி டாப் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த வாட்டி அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது கூலண்ட் ஆயில் போட்டேன். கூலண்ட் ஆயில் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 தான். அண்ட் கொஞ்சம் பெட்டராக வேணும்னா 440 ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ஜின் ஐஸ் அப்படின்னு ஒரு கூலண்ட் ஆயில் போட்டிருக்கோம். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1928, 200 ஸ்டாக் கூலண்ட் ஆயில். அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1928. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இது வந்து உங்களோட என்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக கூலாக வச்சுக்கும் அப்படின்னாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக 300 400 கிலோமீட்டர் அட் அ ஸ்ட்ரெச், 800 கிலோமீட்டர் to 1000 கிலோமீட்டர் in a டே பண்ணுறோம். ஸோ நம்மளோட என்ஜின் வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் சரி ஒரு நல்ல கூலண்ட் ஆயிலில் போட்டுடலாம், 2000 தானே அப்படின்ட்டு போட்டேன். டெஸ்ட் பண்ணிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா எவ்ரி 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்ம கிளச் பிளேட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். நான் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணல, சரி இப்போ ஓடுற வரைக்கும் ஓட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளச் பிளேட்டை ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக டீசல் வாஷ் பண்ணிட்டேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளச் பிளேட்டில் நிறையா குட்டி குட்டி பார்ட்டிக்கல் வேர் அண்ட் டயர் ஆகிறதுனால அது என்ஜின் ஆயிலில் மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் அதனால் உங்களோட என்ஜின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக கிளச் பிளேட் செட்டை வந்து ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக பெட்ரோலில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை போட்டுட்டேன். ஸோ அதை வச்சு இப்போ கொஞ்ச நாள் ஓட்டலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சால் அதை நான் சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்மளோட கோன் செட்டு, நம்மளோட ஹேண்டிலோட கோன் செட் இருக்குல்ல, அதையும் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி நான் சேஞ்ச் பண்ணல. அதை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் வீலை லிஃப்ட் பண்ணிவிட்டு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் வண்டி விடுங்க, ஸ்மூத்தாக போகணும், அப்படியே விழணும் எண்டு வரைக்கும். இன்கேஸ் நடுவில் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களோட கோன் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே. காஸ்ட் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு வரும். 5,930 rupees ஆச்சு டோட்டல் சர்வீஸ் காஸ்ட். அதை தவிர 3,528 சேஞ்ச் ஸ்ப்ராக்கெட் காஸ்ட். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6,000 + 3,000 மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,500 மொத்தமாக வந்திருக்கு என்னோடய காஸ்ட் இந்த டோட்டல் சர்வீஸ்து. அண்ட் இதுதான் டீட்டெயில். ஸோ இன்கேஸ் நீங்கள் எதாவது பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேஜர் சர்வீஸ் உங்கள் வண்டியை பண்ணுங்கள், அதனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக என்ன கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யோர் படி, தமிழ் பைக்கர் படி. பாய்.